இது ஒரு புதிய கருத்துடைய பக்தி குட்டிக்கதை. பிராமணர் வழியில் உருவாக்கப்பட்டது. குட்டிக்கதை. அருள்மிகு வேதவல்லி பிராமணர் பக்தி கதையுடன் ஒரு சிறிய கிராமத்தில் வேதங்கள் மற்றும் சமய வேலையை மனதாரும் அறிந்த ஒரு இளம் பிராமணர் விக்னேஷ் வாழ்ந்தான். அவன் பக்தியும் வேதப் படிப்பும் மிக உயர்ந்தது. அவன் தினமும் தனது வீட்டில் உள்ள சைவ ஆலயத்தில் பெருமாளுக்கு வழிபாடு செய்தான். ஒரு நாள் விக்னேஷ் தனது குடும்பத்தினருடன் ஆலயத்திற்கு சென்றபோது பெரிய பண்டிதர் அவர்களை சந்தித்து, இனிய விக்னேஷ், இந்த காலத்தில் பக்தி மட்டும் போதாது, நம் வேத அறிவும் பக்தி உண்மையிலும் இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்லினார். அதே நேரத்தில் விக்னேஷ் தனது இதயத்தில் ஒரு உணர்வை உணர்ந்தான். என் பக்தி, என் அறிவு எல்லா மக்களுக்கும் பயனாக இருக்க வேண்டும் என்று. அதனால் அவன் தனது கிராமத்தில் அனைத்து வயதினருக்கும் வேதங்கள் மற்றும் பக்தி பற்றி எளிய முறையில் கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு பள்ளியை தொடங்கினான். அங்கு வெவ்வேறு சமூகத்தினரும் வந்து பக்தி பாடல்கள் பாடி வேதங்களின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு அனைவரும் ஒன்றாகச் சேர்ந்து பிரார்த்தனை செய்தனர். அந்த பள்ளி அந்த கிராமத்தில் நல்ல நட்பு, அமைதி மற்றும் பக்தியின் உண்மையான அர்த்தத்தை கொண்டு வந்தது. கதையின் முடிவு. பக்தி என்பது அறிவோடு சேர்ந்து மட்டுமே வாழ்வில் வலிமையாகும். அனைவரும் ஒன்றிணைந்து உண்மையான பக்தியை வளர்த்துக் கொள்வோம். தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். அடுத்த கதைகளுக்காக நிச்சயமாக இணைந்திருங்கள். இப்படி ஒரு புது பிராமணர் பக்தி கதையை விரும்பினீர்களா? மேலும் இது போன்ற கதைகள் வேண்டுமா?